அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆணி பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமி நாள் விரத வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வழிபாடும் இந்த விரத முறையும் நம்ம தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் குறிப்பாக ஆணி மதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பௌர்ணமி வழிபாடு பல காலமாக நம்ம முன்னோர்கள் கடைபிடித்துட்டு தான் வராங்க. குறிப்பிட்டு இந்த நாளில் சந்திரன் தன்னுடைய பிரகாச ஒளியை பரிபூர்ணமாக வழங்குவதை போல பௌர்ணமி விரத வழிபாடு பரிபூர்ணமான பலனை நமக்கு தரவல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஆணி மாத பௌர்ணமியை நாம் இப்போ சந்திக்க இருக்கோம். இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், என்ன மாதிரியான விரதம் இருக்கலாம், எப்படி நாம் இந்த நாளில் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம், அப்படி கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் இருந்து என்ன செய்யலாம், கண்டிப்பாக என்ன மாதிரியான விஷயங்களை இந்த நாளில் செய்யவே கூடாது, இது எல்லாம் குறிப்பிட்டு இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவான தகவலாக முழுமையாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரனுக்கும் சிவபெருமானுக்கும் உரிய ஒரு முக்கியமான வழிபாட்டு நாள். அதே போல் முருகப்பெருமானுடைய வழிபாடும் செய்யலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் முருகனுடைய பக்தர் அப்படின்றா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் சிவபெருமானுடைய பக்தர் அப்படின்னா சிவ ஓம் நமச்சிவாய என்ற மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு தாங்க இருக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி நாம் நம்மளை மீட்டு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரியறதில்ல. அப்படி நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ நாம் பௌர்ணமி விரதத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். பௌர்ணமி தினத்தில் எந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டாலோ நாம் எதை நினைத்து வழிபடுகிறோமோ அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தின் போதும் மக்கள் மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி கிரிவலம் செல்வதும் நீர்நிலைகளில் சென்று வழிபடுதலும் செய்வாங்க. அதே போல் கூட்டாஞ்சோறு உண்டு மகிழ்வதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபடுவதால் இரவில் சந்திரன் தரிசனம் செய்வதால் மிக பெரும் அற்புதமான பலனை தரவல்லது அப்படின்னும். மேலும் இந்த ஆணி மாத பௌர்ணமியில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமியில் நம்ம கோவிலுக்கு போய் சக்தி வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் இந்த நாளில் செய்யப்படுறத பார்க்க முடியும். நீங்களும் இது போல் பௌர்ணமி நாளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே போல் குறிப்பிட்டு அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதை பார்க்க முடியும். மேலும் பூஜைகள் மட்டும் இல்லாமல் அன்னதானமும் நடக்கும். பலர் இந்த நாள் வீடுகளில் சத்யநாராயண பூஜை செய்வாங்க. பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு. மலையினை சுற்றி வர்றதால மனதுக்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்குங்க. இந்த ஆணியில் பௌர்ணமி பொதுவாகவே மூல நட்சத்திரத்தில் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பிட்டு ஆணி பௌர்ணமி அன்னைக்கு நாம் இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. அதன்படி ஆணி மாத பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த 10ஆம் தேதி நம்ம மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் முக்கணி படைத்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. மேலும் பௌர்ணமியில் பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரத முறை மேற்கொண்டு வரலாம். மாலையில் கோவில்களில் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்கள் பாராயணம் செய்தால் ரொம்ப நல்லது. அதே போல் ஆடி மாத பௌர்ணமியில் அம்பிகைக்கு கருப்பு வஸ்திரமும் முத்தாபரணமும் அணிவித்து வழிபாடு செய்வது நல்லது. அதாவது முத்தினால் ஆன ஆபரணம். அதே போல் வெள்ளெருக்கம் பூ, செண்பகப்பூ இவற்றால் அர்ச்சனை செய்து முக்கணிகளையும் உளுத்தம்பருப்பு சாதத்தையும் நைவேத்தியமாக செய்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆணி பௌர்ணமி வழிபாட்டின் மூலமாக எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. ஆணி பௌர்ணமி அன்னைக்கு கண்ணனை நினைத்து விரதம் இருக்க காதல் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்றைய நாளில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. ஆணி பௌர்ணமி அன்னைக்கு சாவித்திரி விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. அதே போல் மாங்கல்ய பலம் இந்த சாவித்திரி விரதத்தால் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள் இவையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை.
அதே போல் ஆணி பௌர்ணமியில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க அரச யோகத்தை பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லப்படுதுங்க. பொதுவாகவே பௌர்ணமி நாளில் பிறந்த குழந்தைங்க ரொம்ப ஒரு மிக பெரும் ஒரு பேரும் புகழும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் ஆணி பௌர்ணமியில் பிறந்தால் அரச யோகத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் வீட்லேயும் ஆணி பௌர்ணமியில் பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம வழிபடும்போது நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறது வழக்கமாக சொல்கிறாங்க. அதே போல் குறிப்பிட்டு இந்த நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபடுறதுனால இரவில் சந்திரனை தரிசனம் செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும். குறிப்பாக இந்த ஆனி மாத பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்சனுக்கு 27 மகள்கள் இருந்தாங்களாம். அவங்க எல்லாமே சந்திரனுக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்களாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியினுடைய வீட்டில் தங்குவதை வழக்கமாக வச்சுருந்தாராம். மேலும் அந்த ரோகிணி கிட்ட மட்டும் அதிக பாசத்தோடு நடந்துக்கிட்டாராம். மற்ற மனைவியரெல்லாம் அவங்களையெல்லாம் புறக்கணித்தாராம். அவர்களுடைய வருத்தத்தை தட்சன் கிட்ட தெரிவிக்க தட்சன் சந்திரன் கிட்ட எல்லா மனைவி கிட்டையும் அன்பாக நடந்துக்குமாறு கேட்டுக்கிட்டாராம். ஆனால் அப்படி நடந்து கொள்ளாமல் ரோகிணி கிட்ட மட்டும் அதிக அன்பு காட்டிக்கிட்டே இருந்தாராம். இதனால் கோபம் கொண்ட தட்சன் சந்திரனுடைய ஒளி மங்கி போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம். அதன் பிறகு சிவபெருமான் கிட்ட சந்திரன் சரணடைகிறாரு. அப்போது இருந்தாலும் சந்திரனுடைய முழு ஒளியை பெற முடியாது, தேய்ந்து வளரும்படி ஆணையிடுறாரு. இதன் காரணமாக சந்திரன் மாதத்தில் 15 நாள் தேய்ந்து அமாவாசையாகவும் மேலும் வளர்ந்து பௌர்ணமியாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புராண ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய கதை. பௌர்ணமி தினத்தில் பொதுவாக அம்மன் வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பார்த்தோம். சிறப்பு பூஜையை இந்த நாளை நம்ம கோவிலில் போய் செய்யலாம். அப்படி போக முடியலன்னா வீட்டில் இருந்தே கூட செய்யலாம். அதனால் எந்த தப்பும் கிடையாது. குறிப்பிட்டு ஆனி மாத பௌர்ணமி மூல நட்சத்திரத்தில் வந்ததுன்னா ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம். குறிப்பாக புராண கதைகளை படிக்கிறது, இந்த நாளில் நம்ம வீட்டில் இருந்து விளக்கேற்றி வைக்கிறது, நம்மளுடைய விருப்பமான இறைவனுக்குரிய மந்திரங்களை சொல்வது, புராண கதைகளை படிக்கிறது எல்லாமே நல்லது. ஆனி மாத பௌர்ணமியில் விரதம் இருந்து கண்ணபுராண வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதால நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கடைபிடித்துட்டு வாங்க. மேலும் இந்த சிறப்பு வாய்ந்த ஆனி மாத பௌர்ணமி தினத்தன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு காலை முதல் மாலை வரை உணவு எதுவோ உண்ணாமல் விரதம் இருக்கலாம். தெய்வங்களை வழிபடுறதால அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட ஆனி பௌர்ணமியில் கிருஷ்ண பகவானுக்கும் கற்பு கரிசியான சாவித்திரி தேவிக்கு விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னிரவு வேளையில் வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபடுறது மிகவும் சிறப்பு. இந்த ஆனி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோளிங்கர், பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் வர்றது ரொம்ப நல்லது. இந்த நாளில் இந்த கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் அந்த ஒரு நாளில் வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனி மாத பௌர்ணமி தினத்தில் இந்த மாதிரியான முறையில் நாம் தெய்வங்களை வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யங்கள் பெருகும். பெண்களுடைய கணவர்களின் ஆயுள் பலம் கூடும். விரும்பிய நபரையே மனம் முடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட இந்த நாளில் சுக்கிரஹோரையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் கைப்பிடி அளவு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதன் மீது 5 ஏலக்காய், 5 கிராம்பு வைத்து மகாலட்சுமியின் படத்துக்கு அருகில் வைத்துடுங்க. முக்கணிகளை படைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மறுநாள் வரக்கூடிய நாட்களில் ஏலக்காய், கிராம்பு இவையெல்லாம் எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு விட்டுருங்க. மேலும் வெள்ளை சர்க்கரையை அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று மரத்தடியில் தூவிட்டோம் அப்படின்னா எறும்புகளுக்கு அது உணவாக இருக்கும். அது கண்டிப்பாக நமக்கு புண்ணிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட இந்த நாளில் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு நம்ம மகாலட்சுமி படத்துக்கு மஞ்சள், குங்குமம் இவையெல்லாம் தொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்யலாம். பிறகு மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான விரும்பி வாசம் செய்யும் பொருளான ஏலக்காயில் மாலை கட்டி கூட போடலாங்க. படத்துக்கு எத்தனை எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் மாலை கட்டி போடலாம். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வந்ததா அப்படின்னா சுக்கிரஹோரையில் இது மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஆனி மாத பௌர்ணமி மேற்கொள்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஆனி மாத பௌர்ணமியை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.